சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையில் 2 குடும்பத்தினர் குடுமிப்பிடி சண்டை போட்டுக்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், என்ன சம்பவம்? இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை புரசைவாக்கம் பகுதிக்கு உட்பட்ட வல்லம் பங்காரு தெருவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு பரந்தாமன் அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த குடியிருப்புல வசித்து வருவர் காமேஷ் என்பவர் கடந்த பொங்கல் அன்று தனது குடும்பத்தரோடு காரை வெளியே செல்வதாக புறப்பட்ட போது அவர் கேட்டின் அருகே மற்றொரு காரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவருக்கு வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு சுமார் 15 நிமிடத்துக்கு மேலாக அங்கே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அங்கிருந்த காவலாளியிடம் கூறி அந்த காரை அந்த உரிமையாளர் கூறி எடுக்க சொன்ன போது கீழே வந்த உரிமையாளர் காரில் இருந்த காமேஷ் மற்றும் அவர் குடும்பத்தாரை ஆபாசமாக தாக்கி பேசியும் தாக்கியும் இருக்கிறார். இது தொடர்பாக 2 தரப்பும் வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் போது விசாரணை செய்த போலீசார் சிஎஸ்ஆர் பதிவு செய்து மட்டும் விட்டிருக்கிறார்கள். இதனால காயமடைந்த அந்த காமேஷின் சகோதரி நேற்று வந்துட்டு வேப்பேரி காவல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தங்களுக்கு முறையான விசாரணை நடைபெறவில்லை என்றும் தனலட்சுமியாக தானும் தனது தம்பி மகனும் காயப்பட்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் 60 வயது தனது சகோதரியையும் அவர்கள் அடித்திருப்பதாகவும் அந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். இதன்படி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் வயதான பெண்மணி என்று கூட பாராமல் ஒரு பெண் அவர்களை முடிய பிடித்து அடிக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. அதே காரில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் ஆபாசமாக திட்டக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்குது. இதனை வைத்து தற்போது கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.